நமசிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியார்க்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன செய்தால் ஜெயிக்கலாம், உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமாக பார்க்கலாம் பாருங்கள். இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நல்ல யோகத்தை செய்கிறது ஆடி மாதம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக ஷேர் பண்ணுங்க, அதோட கூட கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த வரையில் உங்களுடைய சிறந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். மேஷராசி. மேஷராசிக்கு இந்த குரு சூரியன் தொடர்பு மெயினாக இந்த ஆடி மாதம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, மேஷராசிக்கு 4ஆம் பாவத்தில் நடக்குது. 4ஆம் பாவம் என்பது சுகஸ்தானம். ஒரு மனுஷன் வெளியில் போய் கஷ்டப்பட்டு எங்கே வந்து உட்காருவான்னா பார்க்லேயோ பீச்லேயோ போய் உட்கார மாட்டான், வீட்டில் தான் வந்து உட்காருவான். அந்த சுகம் அவனுக்கு அங்கே தான் கிடைக்கும். அது ஆணானாலும் பெண்ணு ஆனாலும். ஒரு பெண்ணே கூட வேலைக்கு போகிறாங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு லாபமோ நஷ்டமாக கூட இருக்கலாம், வீட்டில் வந்து ஒரு சோஃபாவில் அப்படி சாயும் போது தான் அது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அது ஒரு இன்பம் கிடைக்கும். துன்பமே இருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ 4ஆம் வீடு தான் வண்டி வாகன யோகம். அவங்க நடந்து போகிறாங்களா, காரில் போகிறாங்களா, பஸ்ஸில் போகிறாங்களா, இல்லை பாதி தூரம் போய் டூ வீலர் போய் விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகிறாங்களா, இது எல்லாம் சொல்லக்கூடியது 4ஆம் பாவம் தான். அப்போ மனிதனுடைய சுகபோகங்கள். இப்போ மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள். இப்போ கூட நிறைய மேஷராசி சம்பந்தப்பட்ட ஜாதகம் தான் நம்மக்கிட்ட வருது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள், மனக்கசப்புகள், இது ரிலேட்டடாக. அப்போ மேஷராசிக்கு 7.5 சனியால் ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா, அதே சமயம் ராகுவால மிகப்பெரிய வீண்பழி அவமானங்கள், தலைக்குனிவுகள் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம். இல்லைன்னா இருக்குது, வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 விதமாக இருக்குது. இந்த ராகு என்ன பண்ணுறாரு, மேஷ ராசியை பயமுறுத்துறாரு. எந்த வேலையும் நடக்காமல் இருப்பது, ஸ்டக்காகி இருப்பது, மெயினாக வீண்பழி அவமானங்கள், தலைக்குனிவு, இதெல்லாம் மேஷராசிக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் நம்ம கீழே நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான், அறிவுரைகள் சொல்லுவான். தப்பு கிடையாது, நியாயமாக தான் சொல்லுவான். கொஞ்சம் அப்படி உரசி பார்க்கறது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால நேரங்கள் அமைந்து விடும். அப்போ மேஷராசி என்பர்களே, இந்த ஆடி மாதம் பிறந்ததுன்னா குரு சூரியன் தொடர்பு உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். குறிப்பாக அரசியல் சார்ந்தவர்களுக்கு, அரசியலை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பங்கள், அவர்களுடைய வாரிசுகள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அவர்களுடைய வாரிசுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க, கோவில் பணியாளர்கள், மெயினாக அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, எல்லா விதமான அரசு அதிகாரிகள். அந்த அரசு அதிகாரிகளிலே
அவங்க செய்கிற வேலையில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ஒரு ஸ்ட்ரகிளிங்கு, ஒரு தலைவர் வந்து ஊர் தலைவராக இருப்பார், உங்களை வந்து பிடிக்காமல் இருக்கும், ஏதேனும் வேணும்னே வச்சு செய்வார். அவதூறு செய்கிறது, உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அதிகாரிகளை கையில் வச்சுட்டு பண்ணுறது, இல்லை அதிகாரிகளை மிரட்டுறது. அப்போ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, 4ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்களுடைய படிப்பு, 2 வாட்டி நீட் எழுதிட்டான், 3 வாட்டி ஜேஇ எழுதிட்டான், அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு பார்க்குறாங்க, எதுவுமே அமைய மாட்டேங்குது, அடுத்து என்ன படிக்க வைக்கலான்னு தெரியுது, ஸ்கூலுக்கே போகமாட்டான் சாமி அப்படின்லாம் சொல்கிறது, நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை திடீர்னு டைவர்ட் ஆகிடுச்சு, இல்லைனா காதல் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வறுமையானால் அதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் இந்த குரு சூரியன் தொடர்பில் பாவங்கள் போக வேண்டும் என்றால் தர்மங்கள் செய்ய வேண்டும். பரிகாரம் 2வது தான். தர்மம் செய்தால் பாவம் போகும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் எது, என்ன மாதிரியான தர்ம காரியங்கள் நீங்கள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் ஒவ்வொரு மேஷராசி என்பவர்களுக்கும் நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், கம்பெனினா கம்பெனி, வீடு, தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசி அன்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்கு இப்போ எந்த கிரகம் தடையாக இருக்குது? இப்போது ரிஷபராசியை பொறுத்தவரையில் மேக்சிமம் ஒரு 60% ரிஷபராசி என்பர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க, பெட்டராக இருக்காங்க, நார்மலாக போகுது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேபி இதேனும் ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்து, அதாவது இங்கே வேலையே இல்லாமல் இருக்கிறது, கஷ்டப்படுறதுங்கெல்லாம் ஒரு 40%, வேலையே இல்லாமல் இருக்கிறது, கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஒரு 40% ரிஷபராசி என்பர்கள். ஒரு 60% மேக்சிமம் ரிஷபராசி என்பர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட், ஒரு ப்ரமோஷனில் லிஸ்ட் இருக்கும், ஆனால் அது அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கும், பட் ஆக்டிவேட் ஆகிருக்காது. ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக பெண்டிங்லேயே இருக்கும், இதோ வந்துடும் அதோ வந்துடும் அந்த மாதிரி. அப்போது ரிஷபராசி என்பர்களே, நம்மளுடைய வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது, அதை பறிக்க முடியாது. உங்கள் வளர்ச்சி இதுதான் தெரிஞ்சிடும், உங்கள் சீட் இதுதான் தெரிஞ்சிடும், பட் அது கண்ணுக்கு நேரே பார்ப்பீங்க, பட் அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த காலதாமதம் யாருக்கு அப்படின்னா ரிஷபராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இவங்க மெயினாக பிஸ்னஸில் இவங்க விட்ட பணங்காசுகள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, சில்வர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆன்லைனில் கேம்ஸ்லாம் விளையாடி பணத்தை விட்டவங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை பிஸ்னஸ் இதில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். இவங்க சீட்டு பிடிக்கிறது, ஃபண்டு பிடிக்கிறது, இன்னும் ரொட்டேஷன் வாங்கி தரது, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது, பணங்காசல் கொடுக்கல் வாங்க அந்த தொழில் செய்கிறது. அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களை இதெல்லாம் சிக்கலில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ்லாம் செய்து ஒரு பணங்காசு மாட்டிக்கிறது, மெயினாக ஃபண்டு டிமாண்டு, ஏமாற்றங்கள், பண ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். நான் 2 சப்ஜெக்டாக பிரிச்சுட்டேன் ரிஷபத்தை. ஒரு 60% பெட்டராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன், சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க இன்னும் அதுக்கு மேலே ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டேன், ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்க, ஒரு பதவியை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நேற்று கூட விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ஒரு அரசியல் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சார் இப்போ புதுசாக போஸ்டிங் போடுறாங்க, நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க அடுத்த வளர்ச்சியை இப்போ கஷ்டமே பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கேள்வி வேறு, எனக்கு வேலை கிடைக்குமா,
இந்த மாதம் சம்பளம் வருமானு கேட்குற கேள்வி எப்படி இருக்குது, எனக்கு வந்து போஸ்டிங் வருமானு கேட்குற கேள்வி இருக்குது. ரெண்டுமே ரிஷபம் தான். அப்போ ஒரே ராசியில் மாறுபட்ட பலன்கள் நடக்குது. இதுதான் ரிஷப ராசியுடைய நிலைமை. அப்போ சனி பார்க்க பெரும் நன்மைகளும், அதே சனி பார்க்க பல தீமைகளும் நடந்து வருகிறது. இதை பிரித்து பார்க்க தெரியணும். அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு பிரித்து பார்க்க தெரியணும். அப்போ கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல பதவி உயர்வுகள், நல்ல போஸ்டிங் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசி அன்பர்களே, தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் வரவு செலவுகள் இருக்கும். அதே போல் மெயினாக ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு சூரியன் தொடர்பு, அரசாங்க அதிகாரிகள், மெயினாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகள், அரசு துறையை சார்ந்தவர்கள், அது எந்த துறையாக வேண்டும், இபியாக இருக்கலாம், இபி செக்டராக இருக்கலாம், பிடபிள்யூடியாக இருக்கலாம், நீர்வளத்துறையாக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சரி, ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம். அப்போ எந்த துறையாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளுக்கு சூப்பராக இருக்குது. குடும்ப பெண்களுக்கு, மெயினாக குடும்ப பெண்களுக்கு சிறப்பாக உள்ளது. இப்போ இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது ரிஷப ராசி அன்பர். மிதுன ராசிக்கு ஆடி மாதம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன். சார், நான் எழுதி கொடுப்பேன் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தோடு காணாமல் போகும். இந்த ஆடி மாதம் பிறந்த உடனே மிதுனத்துக்கு என்ன சார் பிரச்சனை? தொழில் தான் சார் பிரச்சனை, வருமானம் தான் பிரச்சனை. நிறைய வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அநேக மக்கள், குறிப்பாக மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க, வளைகுடா நாடுகள், யுஏஇ கண்ட்ரீஸு, துபாய், அந்த மாதிரியான யுஏஇ கண்ட்ரீஸு, அரப் கண்ட்ரீஸு, அந்த நாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, அதே போல் யுஎஸ் அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவங்க, யூகேயில் வசிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? மிதுன ராசிக்கு தொழில் தான் பிரச்சனை, வேலை தான் பிரச்சனை, வருமானம் தான் பிரச்சனை. சார், அதுதானுங்க முக்கியம். வருமானமும் வேலையும் தானே முக்கியம். அது இருந்தால் தானே நிம்மதி கிடைக்கும். இப்போ வேலை ஒழுங்காக இருந்து வருமானம் ஒழுங்காக இருந்ததுன்னா வீட்டில் நிம்மதி இருக்க போது. அப்போ அது பேசிக்கான விஷயம். அதுவே இல்லைன்னா மற்ற எல்லா இடங்களும் தடுமாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? மற்ற எல்லா விஷயங்களும் தடுமாற்றங்கள் ஏற்படும். வருமானம் தான் முக்கியம். அது ஆணோ பெண்ணோ. ஒரு வீட்டில் ஆம்பளை நல்லா ஜம்முன்னு சம்பாதிக்கலாம், ஒரு பெண் அவங்களுக்கு துணையாக ஒரு வேலைக்கு போயிட்டு வரலாம். அந்த பெண்ணுக்கு வேலை இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழில் முக்கியம், உத்தியோகம் முக்கியம், வருமானம் முக்கியம். அப்போ மிதுன ராசிக்கு இப்போ ஏன் சார் தொழில் பிரச்சனையாக இருக்குது, ஏன் சாமி இப்போ வேலையில் பிரச்சனையாக இருக்குது, ஏன் சாமி இப்போ வேலை போயிடுமோங்கிற பயம் அதிகமாக இருக்குது, இந்த வேலைக்கு போகலாமா போக வேணாமான்னு 2 மனசாக இருக்கு ஏன் சாமி? அதுக்கு காரணம் மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் கர்ம காரகன், காரக பாவனாஸ்தி. சார், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் அமைந்திருப்பது காரக பாவனாஸ்தி. தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தில் அமைந்தால் அந்த தொழில் கொஞ்சம் ஆட்டங்காணும், அசைச்சு பார்க்கும். நல்லா ஒரு 20 வருஷமாக வேலை செய்கிறேன், ஒரே கம்பெனி 18 வருஷமாக வேலை செய்கிறேன், 15 வருஷமாக வேலை செய்கிறேன், அப்புறம் என்னங்க பிரச்சனை? இப்போ திடீர்னு ஒரு மேலே வந்தாங்க, அவங்க மூலியமாக பிரச்சனை. இப்போ கூட நமக்கு
வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஒரு பெரிய நிறுவனம், இவங்க போயிட்டு தான் அங்கே ஒரு லேடி தான் பேசுனாங்க. இந்த அம்மா போயிட்டு தான் ஒரு 18 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஜீரோலேருந்து அந்த கம்பெனியை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் வந்து போச்சு, ஏஐலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து போச்சு. அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக நிறைய வெளிநபர்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநபர்கள் உள்ளே வந்த உடனே இவங்க இந்த லாங் டைமாக இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை பற்றி தவறான ரிப்போர்ட்ஸ் போட்டு கொடுத்து இவங்களை வந்து இப்போ கடைசியில் ஒரு ஜெயில் யோகம் மாதிரி, ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, நிச்சயமாக மேடம் இப்படி பண்ணுவாங்க, எம்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல சார் அப்படின்னாங்க. காரணம் மிதுனம். அப்போ மிதுன ராசியாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எவ்வளவு விசுவாசமாக இருந்தாலும், எவ்வளோ நேர்மையாக, எவ்வளோ நம்பிக்கையாக உழைச்சாலும் அங்கே நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது, நிறைய மாற்றங்கள். அதாவது அங்கே கிளப் பண்ணுறாங்க, இந்த சீட்டுக்கட்டை சுற்றுறது போல் அங்கே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஷஃபில் பண்ணுறாங்க. அதோட கூட அங்கே நிறைய நெருக்கடிகளை தருகிறார்கள். அப்போ இதை போல் தொழில் ஸ்தானத்தில் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த மிதுன ராசியில் தான் நிறைய அந்த ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க. ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, அதிலும் குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சி, அப்புறம் அதுக்கும் மேலே ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, டெவலப்பிங் பண்ணுறது, ஐடி ஃபீல்டு, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுவீர்களே, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் விமோச்சனம் உண்டு. சார் இது 10ஆம் இடத்து பாவகர்மா. தர்மம் செய்ய கர்மம் நீங்கும், தர்மம் செய்ய கர்மம் நீங்கும். இப்போ உங்கள் கர்மா நீங்க வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கள். மிதுன ராசி என்பர்களே, நல்லது நடக்கும் சீக்கிரம். அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசாக இருக்கு? நாம் என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளோதான் நம்ம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்கே போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, கணவன் உதாசீனமாக இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டார். சில இடங்கள்ல வந்து ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக தெரியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்போ சில இடங்களில் பெண்கள், சில இடங்களில் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாமல் இருக்கிறது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினாக குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கலை. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் நல்லது
நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ இந்த செய்தி உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அப்போவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.